அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரிய ஆளுங்களுக்கு நம்ம சளி பிடிக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தங்கிக்குவோம். நம்ம சரியாயிடும்னு சொல்லிட்டு தங்கிப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சி அந்த நெஞ்சில் சளி அடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால் மூச்சையே வெளியே விட முடியாது. ஒரு விதமான சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்மளை பார்க்குற நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச சளியை எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் விட்டு தேங்காய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கட்டி கற்பூரம், நாட்டு மரத்து கடையில் கிடைக்கும். அந்த கட்டி கற்பூரத்தை தூள் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயிலே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வச்சுட்டு போடுங்க. அடுப்பில் வச்சுட்டு போட்டிங்கன்னா எண்ணெய் பத்திரத்துக்கு ஆரம்பிச்சிடும். இறக்கி வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த சூட்லேயே அந்த கற்பூரம் கரைஞ்சிரும். கரைஞ்சி நல்லா ஆறுன அப்புறம், சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்து குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தடவி படுக்க வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து தடவி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த நெஞ்சில் இருக்கிற சளி கரைஞ்சி மோஷன் வழியாக வெளியே போயிருங்க. ரொம்ப ஈஸியான மருத்துவம் தான். ஆனால் குணம் ரொம்ப 100%க்கு மேலே உங்களுக்கு குணம் கிடைக்கும். மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க மறக்காமல். நன்றி.